பயிற்சியை பெற்றதம்மா. கவனமாய் பொழுதனை உயர்ந்ததாய் வைத்திட உள்ளமும் மோகத்தை கொண்டதம்மா. படிப்படியாகவே பலவித பொம்மையை விதவிதமாகவே வைத்தோம் அம்மா. அடிக்கடி பார்த்தாலும் மனமது சலிக்காமல் பார்த்தே மனம் களி கொண்டோம் அம்மா. அந்தி வேலை தண்ணில் பட்டாரை கட்டி அலங்காரம் முழுவதும் செய்து கொண்டோம். பக்தியாய் குங்கும கூப்பியுடன் கூட தையல்கள் பல பேரை கூட்டி வந்தோம். பலவித ரூபத்தில் தேவி கொள்விலை பரிவுடன் அமர்ந்திட்ட விந்ததை நீ தேவிய பக்தி லட்சுமி பார்வதியே என்று பாடினோமே. கொள்விலை பரிவுடன் அமர்ந்திட்ட விந்ததை நீ கலைவாணி தேவிய பத்மாட்சி லட்சுமியை பார்வதியே என்று பாடினோமே. ராகாதி எதிரிகள் மனம் வாடி சுண்டிட சுண்டலை செய்து வைத்தோம் அம்மா. பாங்காய் நீ என்புற தித்திப்பு பக்ஷணம் என்றதை உனக்கு தந்தோம் அம்மா. பக்தராம் எங்களின் ஆரத்தியை போக்கிட பங்கஜ பாதத்தை நமஸ்கரித்தோம். முத்தால ஆரத்தி உந்தனுக்கே சுற்றி மூன்றான சக்தியை போற்றி நின்றோம். வந்த பெண் யாவரும் உந்தனின் ரூபமே என்றுமே மனமதை தேற்றிக் கொண்டோம். சந்தனம் பூசிய மங்கலம் குங்குமம் வெற்றிலை பாக்கை தந்து நின்றோம். உந்தனின் ராத்திரி 9 ஒருமிக்க சந்தோஷமாக சென்றதம்மா. பிந்தியும் நீ வர வருஷமும் ஒன்றாகும் என்றுமே மனம் உன்னை நாடுதம்மா. சந்ததம் நீ உந்தன் செய்கலாம் எங்களை சொந்தமுடன் காக்க வேண்டுமென்றே அந்தரங்க பக்தி கொண்டிடமே பாடிடுவோமே சுந்தரங்களை வார்த்தைகளே கேளும் அம்மா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவராத்திரி. இன்னையோட நம்மளோட நவராத்திரி முடியறது. இன்றைக்கி விஜயதசமி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் எழுத வைக்கிறதெல்லாம் பண்ணுவோம். கோவிலில் இன்றைக்கி நான் மகாலட்சுமி கோவில் போனதெல்லாம் போட்டிருக்கேன் நம்மளோட வீடியோவில். அதாவது இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அதாவது கடைசி நாள் நம்ம என்ன பண்ணுவோம், பூஜை பொம்மையை நைட்டு படக்க வச்சுருவோம். ஏதாவது சுவாமியாக இல்லாததுக்கு ஏதாவது ஒரு ஆளுகள் இந்த மாதிரி பொம்மைகள் வேறு ஏதாவது இருக்குது இல்லையா, அதை இன்றைக்கி நம்ம அதை படுக்க வச்சுறது தான் இன்றைக்கி முறை. படுக்க வச்சுட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நாளைக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம். சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி இந்த கலசத்தை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலசத்துக்குள்ளே அரிசி தேங்காய் வச்சுருக்கோம். மேலே அரிசியெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அதெல்லாம் எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம அந்த அரிசியை சக்கரை பொங்கலாக பண்ணிவிடுவோம். அதே மாதிரி இந்த தேங்காவும் ஏதாவது ஸ்வீட்டோ ஏதாவது அதை பண்ணி நம்ம கலசத்தில் உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம சுவாமிக்காக அதை அப்படியே ஏதாவது பண்ணி எடுத்துருவோம். இந்த நவராத்திரி பூஜைன்றது இப்படி தான் கொண்டாடுறது. அது கடைசியில் முடியறதும் இப்படி தான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை வரதுனால நாளைக்கு எடுக்கக்கூடாது, சனிக்கிழமை தான் எடுத்து வைக்கணும். அது அந்த நவராத்திரியோட 10 நாள் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம விசேஷமாக சூப்பராக கொண்டாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பார்க்காதவா பாருங்கள், நம்மளோட 10 நாள் விசேஷமான நவராத்திரி போட்டிருக்கு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 16 நாள் வரது. ரொம்ப நவராத்திரி விசேஷமான நவராத்திரி அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே எல்லாமே போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் மகாலட்சுமி கோவிலுக்கு போனது, அதுவும் இதில் கூட வரும். சூப்பராக இருக்கும், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.